எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஆருத்ரா சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுலபமான ரொம்ப சுவை மிகுந்த தக்காளி சாதம் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மண் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிக்கும். இப்போ நம்ம 6-7 பச்சை மிளகா சேர்த்து நடுவில் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் பிடிக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அடுப்பு அனல் கம்மியாக வச்சு செஞ்சோம்னா லேட் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாட்டு தக்காளி நான் போட்டிருக்கேங்க. நாட்டு தக்காளி தான் தக்காளி சாதத்துக்கு புளிப்பு கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்பிள் தக்காளி போடுறீங்க அப்படின்னா ஒரு 6-7 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியினுடைய இதே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசியில் செய்கிறேங்க. சீரக சம்பா அரிசி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே கொதிக்க விட்டோம்னா நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த பக்குவத்தில் இருக்கும்போதே நம்ம மூடி வச்சு அடுப்பானலை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா சூப்பரான சுவையான தம் போட்ட பிரியாணி மாதிரி ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதாவது சாதாரணமாகவே மண் சட்டியில் நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் கொதி விடும் இல்லையா? இப்போ நம்ம மண் சட்டியில் தக்காளி சாதம் இந்த மாதிரி செய்யும்போது தம் போட்ட பிரியாணி மாதிரி தக்காளி சாதம் நம்மளுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.